அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைகளின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் பல்வேறு கருத்துக்களோடு இங்கு வந்திருப்போம். அந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவர் முன்னிலையிலே ஒப்பு கொடுத்து அவரிடம் ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கின்ற நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 14 முதல் 16, 19, 20 முடிய இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரவேலை நயமாக கவர்ந்திழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன்.
ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என என்னை அவள் அழைப்பாள். என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரவேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சம் தருமும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைந்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சீனம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும்
இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர், இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்த நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நாளிலே கடவுள் அற்புதமாக நம் ஒவ்வொருவரையும் நம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 முதல் 26 வரையில் இந்த இறை வசனங்களிலே 2 விதமான புதுமைகள். ஒன்று, அந்த செபக்கூட தலைவனான யாயிருடைய மகள் இறந்து விடுகிறாள். இயேசு சென்று அவருடைய கையை தொட்டார், அவள் உயிர் பெற்று எழுந்தார். 2வது புதுமை, 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்புற்ற அந்த பெண்மணி ஆண்டவரை தொட்டார், அவள் சுகம் பெற்று கொண்டார். இந்த ரெண்டுக்குமே பாருங்க, ஒன்று, அந்த முதல் புதுமையை பார்க்கின்ற போது அந்த யாயிரு மகள் இறந்து விடுகிறாள். செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? ஆண்டவரால் ஆனால் முடியும். அந்த சபக்கூட தலைவன் நம்பினார். எப்படி நம்பினார்? லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம்.
அங்கே என்ன குறிப்பிடுவார்கள்? லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்திலே இதே சபக்கூட தலைவர் ஆண்டவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, என் மகள் சாகும் தருவாயிலே இருக்கிறாள், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் என் மகள் உயிர் பெறுவாள் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், என் மகள் இப்போதுதான் இறந்தாள். ஆண்டவரே, நீங்க நினைத்தால் இப்போதும் கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை, மாறாக நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய மகள் உயிரோடு எழுவாள் என்ற அந்த நம்பிக்கை அந்த ஜெபக்கூட தலைவரான யாயிருக்கு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அவர் என்ன செஞ்சிருக்கணும்? தான் பிள்ளை இறந்துட்ட உடனே, ஐயோ என் பிள்ளை போயிட்டாலே, நான் ஒரு ஜெபக்கூட தலைவன் ஆயிற்றே, நான் எத்தனை நாள் இந்த ஆலயத்திலே இந்த தொழுகை கூடத்திலே வந்து நான் ஜெபித்திருக்கிறேன், எத்தனை நாள் கடவுளுக்கு பணி புரிந்திருக்கிறேன், எத்தனை நாள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, கடவுளே, உனக்கு கண்ணிலையா, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி புலம்பாமல் அவருடைய நம்பிக்கை யார் மீது இருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது இருந்தது. இதோ இவர் உண்மையிலுமே கடவுளுடைய மகன், இவரிடத்திலே சென்றால் நிச்சயமா என் மகளுக்கு உயிர் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை அந்த யாயிருக்கு இருந்ததால் தான் அவர் வேற எங்கேயும் போல சொந்தக்காரட்ட சொல்லிட்டு என் மகள் இறந்து விட்டால் வாங்க இந்த அடக்க சடங்குகளை பங்கெடுங்கள் என்று சொல்லவில்லை. வீட்டில் பாருங்க, இறந்த அந்த சடலத்தை கிடத்திவிட்டு அவர் செல்லும் இடம் இயேசுவிடம் செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, நமக்கு துன்பம், துயரம், கண்ணீர் அல்லது அவமானம், கடன் தொல்லைகள், வீட்டில் நம்ம யாராவது இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தால் நான் யாரிடம் சொல்லுவேன்? ஒருவேளை டாக்டர்கிட்ட ஓடலாம், அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு ஓடலாம், அல்லது நமக்கு யாராவது உதவி செய்தால் அவங்க கிட்ட ஓடலாம். ஆனால் இயேசுவிடம் வருவோமா? பல நேரத்திலே நாம் வருவது கிடையாது. யாயிர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள், அந்த நம்பிக்கை. என் மகள் இப்போதுதான் இறந்தால், ஆயினும் இந்த இறந்த மகளுக்கும் உயிர் கொடுக்கும் வல்லமை என் ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கிறது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்துங்க, ஒரு உறுதியான நம்பிக்கையை அந்த யாயிர் கொண்டிருந்தார். அதனால்தான் ஆண்டவரிடத்தில் ஒரு சிலர்லாம் கேலி செய்திருக்கலாம், கிண்டல் செய்திருக்கலாம். இயேசு வந்து அந்த யாயிரின் இல்லத்திற்கு வரும்போது அங்க எல்லாம் அழுகையும் அங்கலாய்ப்புமா இருக்கிற எல்லோருமே மாரடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளை இறக்கவில்லை, இந்த சிறுமி இறக்கவில்லை, அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். எல்லாருமே ஏளனம் செய்தார்கள், எல்லாருமே கிண்டலும் கேலியுமாய் ஆண்டவரை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் யாயிர் மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்தார். இன்னைக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? அவருடைய நம்பிக்கை தான் அந்த மகளுக்கு உயிர் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நம்பிக்கை கடவுளுக்கு உயிர் கொடுத்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கை? யாயிர் என்ன நினைச்சிருந்தார்னா, கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, அவர் கடவுள், அவரால் எல்லாம் நடக்கூடும், இந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்ற அந்த நம்பிக்கை அந்த யாயிருக்கு இருந்தது. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாளிடம் கப்ரியேல் தூதர் வந்தபோது சொல்லுகிறார். கப்ரியேல் தூதர் என்ன சொல்றார்? மரியே, அருள்மிக பெற்றவர், நீ கடவுளுடைய தாயாக போகிறார். மாதா கேட்கிறேன், எப்படி இது எப்படி நிகழும்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நான் கணவனை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, நான் கணவனோடு கூடி வாழவில்லை, அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றீங்க நான் கடவுளுடைய தாயாக போகிறேன்னு சொல்லி, இப்பதான் எனக்கு அந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்குது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இது நடக்கும்? கப்ரியேல் தூதர் அழகாக சொல்லுகிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 37வது இறைவசனம். அன்னை மரியாள் பாருங்க, நம்பினார்கள். மாதா நம்பினார்கள். என்ன நம்பினார்கள்? இதோ கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அந்த கப்ரியேலினுடைய வார்த்தையை நம்பினார்கள். கடவுளுடைய தாயாக மாறினார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை தாங்க அன்னை மரியாளுக்கு உறுதுணையாக இருந்தது, சக்தி கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது. அதனால்தான் இயேசு பிறந்தவுடனே ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று சொன்ன தூக்கிட்டு ஓடுறாங்க மாதா. என்ன நம்பிக்கை? கடவுளால் இது இயலும், இந்த பிள்ளையை காப்பாற்ற கடவுளால் இயலும் என்ற அந்த நம்பிக்கையில தாங்க மாதா தூக்கிட்டு ஓடினாங்க.
ஏதோ 12 வயதிலே இயேசு காணாமல் போனபோது அங்கலாய்த்து தேடி கண்டுபிடிக்கும் போது கூட அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். இந்த பிள்ளை கடவுளுடைய பிள்ளை, கடவுள் தந்தது, எனவே என்னிடம் திரும்பி வரும் என்ற அந்த நம்பிக்கை அந்த தாய்க்கு இருந்தது, மரியாளுக்கு இருந்தது. அப்படி இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மற்றவர்கள்லாம் சொல்றாங்க, உன் பிள்ளை அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், அப்படியே மாதாவுக்கு பூரித்து போயிருக்கும். ஆனால் இன்னொருத்தர் சொல்றார், உன் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு, உன்னுடைய மகன் பாவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதோ இந்த குடிகாரர்களோடு சேர்ந்து குடித்து கொண்டிருக்கான்னு சொன்ன போது கூட மாதாவுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். என் பிள்ளை நிச்சயமாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, கடவுளால் எல்லாம் கூடும் என்ற அந்த நம்பிக்கை. இறுதியா பாருங்க, சிலுவையை சுமந்து செல்லும் போது மாதாவுக்கு எப்படி இருந்திருக்கும். ஐயோ, இந்த பிள்ளை, இதோ இந்த பிள்ளை தான் இந்த உலகத்தின் மீட்பர், மெஸ்ஸியா, கடவுள், வாழும் கடவுளின் மகன். அப்படிப்பட்ட மகனுக்கு இப்படி ஒரு சிலுவையா, இப்படிப்பட்ட அவமானமா, இப்படிப்பட்ட சாவா நிச்சயம் நேர்ந்திருப்பாங்கல்ல. சீடர்கள்லாம் விட்டு விட்டு ஓடி போகும்போது கூட சிலுவையின் அடியிலே யாருங்க இருந்தது? யார் இருந்தா? இயேசுனுடைய தாய் மாதா மரியாள் இருந்தாங்க. யோவான் மட்டும்தான் இருந்தார். மற்ற சீடர்கள்லாம் ஓடிவிட்டார்கள். மாதாவுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. இறந்த இந்த மகனை கடவுள் நிச்சயம் 3ஆம் நாள் உயிர்த்தெழ வைப்பார் என்ற அந்த நம்பிக்கை அன்னை மரியாளுக்கு இருந்ததால் தான் அந்த தாய் பாருங்க, அந்த சிலுவையின் அடியிலே யோவான் நற்செய்தி அந்த 16வது அதிகாரத்தில் பார்க்க, இதோ உன் தாய் என்று சொல்லி அன்னையை நமக்கு தாயாக கொடுத்தது அந்த நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு பெரிய காரியமே. பல நேரத்தில் நம்ம நினைச்சிருக்கோம், ஐயோ எனக்கு பெரிய துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர், கவலை, அவமானம், ஏதோ சாகும் தருவாயில் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஐசியூல இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கிறார்கள், தொழிலே நஷ்டத்தில் எத்தனையோ பேர் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நீங்கள் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல நேரத்தில் என்னுடைய துன்பம், என்னுடைய கவலை, என்னுடைய கண்ணீர், என்னுடைய கஷ்டம், என்னுடைய நோய், என்னுடைய தனிமை, இதெல்லாம் ஆண்டவரை விட பெரியதா சின்னதா? என் கஷ்டம் பெரியதா இல்லை ஆண்டவர் பெரியவரா? என்னுடைய கஷ்டம் பெரியதா இல்லை ஆண்டவர் பெரியவரா? ஆண்டவர் தான்ங்க பெரியவர். அப்ப ஆண்டவரால் எல்லாம் கூடும். அப்ப பல நேரத்தில் பாருங்க, நமக்கு துன்பம், துயரம், அவமானம், வேதனை, இழப்புகள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? நம்பிக்கை இழந்து விடுகிறோம். பல நேரத்தில் சொல்றோம், ஐயோ ஆண்டவரே, உன்னதானே நான் நம்பினேன், தினமும் நான் ஆலயத்துக்கு வந்தேனே, தினமும் நான் திருப்பலியில பங்கெடுத்தேனே, ஃபாதர் என்ன சொன்னாலும் சரிங்க ஃபாதர்னு சொல்லி இவ்வளவு பணியையும் இந்த பங்குக்காக, இந்த தாய் திருஅவைக்காக சொன்னேன். ஏன் ஆண்டவரே எனக்கு துன்பம், ஏன் ஆண்டவரே எனக்கு கஷ்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு வேதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மிலே எத்தனை பேர் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுவது இதுதான், நம்பிக்கையோடு இருங்க, கடவுளால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளால் எல்லாம் கூடுங்க. அதான் பார்க்கிறோம், விடுதலை பயண நூல்களிலே நாம் பார்க்கிறோம், 14வது அதிகாரத்திலே அந்த மக்கள்லாம் பாருங்க, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் வழியாக அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். வராங்க, 14வது அதிகாரம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்வோனின் படை வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் முன்னால போனா என்னங்க செங்கடல். இந்த பக்கம் போனா பார்வோனின் படைகளிடம் நான் சாக வேண்டும், முன்னால போனா கடல் விழுந்து சாக வேண்டும். வாழ்வா சாவா என்ற ஒரு ஆப்ஷன்லாம் அங்க கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், என்னது? சாக வேண்டும். ஒன்று கடல் விழுந்து சாகணும், இந்த பக்கம் போனா அடிமைத்தனத்திலே அந்த மக்களிடத்தில் நான் சாக வேண்டும், பார்வோனின் படைகளோடு சாக வேண்டும். அங்கே போய் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார்கள், மோசே இடத்துல முறையிடுகிறார்கள். மோசே அழகாக சொல்லுகிறார், விடுதலை பயண நூல்கள் 14:15, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். பாருங்களேன், பல நேரத்தில் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆண்டவர் பாருங்க, அவர்களை கால் நடையாமல் செங்கடல் வழியாக கடக்க செய்த வல்லமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கிறோம். நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. பாலைவனத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்? அங்கே மணலே அள்ளி அள்ளி சாப்பிட முடியும்? அந்த மக்கள்லாம் போய் மோசேட்ட முறையிடுகிறோம், இங்கே அங்கிருந்தாவது நாங்கள் இறைச்சி பாத்திரத்தின் அருகிலே
அமர்ந்து அந்த வாசனை பிடிச்சிட்டாவது நான் சாப்பிட்டுருப்பேனே, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு நல்ல ஒரு இறைச்சி இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் தடுமாறும் போது கடவுள் பாருங்க மன்னாவை கொடுத்தார். கடவுள் காடையை கொடுத்து அவர்களுக்கு அந்த வயிற்றை நிரப்பிய என் ஆண்டவர். பல நேரத்தில் பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ நேரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவிக்கிறோம், போய் யார்ட்டையாவது கையேந்துகிறோமே. என் ஆண்டவரிடத்திலே நான் வந்து, ஆண்டவரே இதோ விடுதலை பயண நூல் 16வது அதிகாரத்திலே அந்த பாலைவனத்திலே அந்த மக்களுக்கு நீர் உணவு கொடுத்தீர். இன்னைக்கு என் குடும்பம் உணவில்லாமல் இருக்கிறோம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவசிக்கிறேன், என் வீட்டுக்கு இன்னைக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டா கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நான் கேட்கிறேனா? எத்தனையோ முறை அன்னை தெரேசா அவருடைய அந்த விடுதியிலே, அவருடைய காப்பகத்திலே பல நேரத்திலே உணவில்லாத ஒரு சூழ்நிலை தடுமாறி கொண்டிருக்கும் போதெல்லாம் அன்னை தெரேசா போய் மற்றவர்கள்ட்ட கையேந்தியதை விட ஆண்டவரிடத்தில் முழந்தால் படியிட்டு கையேந்திய நாட்கள் தான் அதிகம். சாப்பாடு இல்லையா, அந்த அருட்சகோதரியில வந்து சொல்லும்போது கவலைப்படாதீங்க, கடவுள் கொடுப்பார். அதனால தாங்க இன்று உலகம் முழுவதிலும் எத்தனையோ நோயாளிகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மனிதர்கள் வழியாக அல்ல, கடவுள் வழியாக ஆண்டவர் இதோ அந்த மனிதர்களுடைய உள்ளத்தை திறந்து அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவை கொடுத்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? தொடர்ந்து விடுதலை பயண நூல்கள் 17 பார்க்கிறோம், தண்ணியே இல்லை, தாகம் வறண்டு கிடந்த போது வெறும் பாறையை போய் தட்டுகிறார் மோசே, தண்ணி வருது. இன்னைக்கு நம்ம வீட்டுலாம் போர் போடுவோம், போய் பாறை இருக்கிற இடத்துல போர் போடுவோமா? பாறை இல்லாத நல்ல நிலத்துல எங்க ஊற்று இருக்கிறதோ அங்கதான் போய் நம்ம போர் போடுவோம், அங்கதான் கிணறை தோண்டுவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னால் இருக்கக்கூடிய அந்த பாறையை நீ அடி, அந்த பாறையை எடுத்தால் தண்ணீர் வரும். மோசே நம்பினார், மக்கள் நம்பினார்கள், அங்கே அவர்களுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், உன்ன உணவை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார், பருக நீரை கொடுக்க ஆண்டவர் இருக்கிறார், பாதுகாப்பை கொடுக்க என் ஆண்டவர் இருக்கிறார். நான் தான் என் ஆண்டவரை விட்டு தூரமா உட்காந்துட்டு நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், மாரடித்து கொண்டிருக்கிறேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் பெரிதாக்கிவிட்டு என் ஆண்டவரை சின்னதா வச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர் இவையெல்லாம் ஏன்? ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை கொள்ளாமல் என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல் என்று சொல்லி என்னிலே நம்பிக்கை கொள்ளுகிறேன், அல்லது மனிதர்களே நம்பிக்கை கொள்ளுகிறேன். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டால் எனக்கு கடவுள் எல்லாவற்றையும் தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியின் 2வது பகுதி பாருங்க. அந்த பெண்மணி 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால், லூக்கா நற்செய்தியில இன்னும் விளக்கமாக கொடுப்பார்கள், தயங்கி வந்து அவளுக்கு இருந்த நம்பிக்கை, நான் என் ஆண்டவருடைய உடையின் ஓரத்தை தொட்டால் போதும், என் ஆண்டவரை நான் தொடணும்னு அவசியம் கிடையாது, அவர் அணிந்திருக்கிற இதோ இந்த ஆடையின் ஓரம் லேசா டச் பண்ணா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெண் நம்பினாலே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா? அதனாலதான் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார், என்னை தொட்டது யாரு? திரும்பி பார்த்தோன்னே அந்த பெண் கூனி குறுகி நிற்கிறாள், மகளே உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க உடல் சுகத்தம், எத்தனையோ பேர் நோயோடு உடல் சுகம் இல்லாமல், சிலருக்கு உள்மன காயங்கள், சிலருக்கு ஆன்ம காயங்கள், குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாத தன்மை, பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத தன்மை, அன்பு இல்லாத தன்மை. பாருங்களேன், ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே உன் இறை வார்த்தை வழியாக நான் உம்மை தொடுகிறேன், ஆண்டவரே இந்த நற்கருணையின் வழியாக நான் உம்மை தொடுகிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கட்டும், என் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கட்டும், என் ஆன்மாவிலே இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கட்டும். இதோ நான் உள்மன காயம், அவமானத்தோடு நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் கணவனை பார்க்க முடியல, அவர் சொன்ன வார்த்தைகள், என் மனைவியை பார்க்க முடியல, அவர் சொன்ன அந்த காயமான வார்த்தைகள், என் சகோதர சகோதரிகளை பார்த்தா அவங்க என்னை காயப்படுத்தியது தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்க தொடுங்க சாமி, என் உள்ளத்திலே, என் ஆன்மாவிலே, என் உடலிலே சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்லி என்றாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? உடல் சரியில்லைன்னா எங்க உடனடியாக ஓடுறோம், மெடிக்கல் ஸ்டோரை தேடி ஓடுறோம், டாக்டரை தேடி ஓடுறோம், இல்லை எங்கேயாவது ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம். ஆனால் பாருங்கள், என் ஆண்டவர் இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
Praise the Lord. என் ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். பல நேரத்தில் பாருங்களேன், அந்த மருந்து மீது வைத்து இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட என் ஆண்டவர் மீது நான் வைக்க தவறி விடுகிறேன். நான் நம்பினா என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். ஆனால் நான் தான் பல நேரத்தில் அந்த மருந்தின் மீது வைத்து இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட என் ஆண்டவர் மீது நான் வைக்க மறந்து விடுகிறேன். ஏதோ இன்று அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே, இதோ மரித்த அந்த யாயிரின் மகளுக்கு உயிர் கொடுத்த எனக்கு இதோ வாழும்போதே நான் செத்துட்டா பரவாயில்ல நினைக்கிறேனே, உனக்கு நான் சுகம் தருவேன் என்னை நம்புகிறாயா? நான் நம்பினால் எனக்கு சுகம் கிடைக்கும். அப்படியே கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அற்புதமான நேரத்திற்காக, இந்த திருப்பலிக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரே, நீர் என்னோடு இறை வார்த்தை வழியாக பேசுகிறீர், நற்கரணி வழியாக என்னை தொடுகிறீர். ஆண்டவரே, நானும் உம்மை நான் தொடுகிறேன். பல நேரத்தில் வெறுமனே திருப்பலிக்கு வந்துவிட்டு ஒன்றுமில்லாமல் வெறுமனே நான் திரும்பி செல்கிறேன். ஆண்டவரே, என்னை தொடும். ஆண்டவரே, இதோ யாயிர் தனது மகள் இறந்து விட்டால் கூட உம்மிடத்திலே வந்தால் அந்த மகளுக்கு உயிர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்தாலே, அதை போல எனக்கு ஒரு நம்பிக்கையை தாரும். ஒவ்வொரு நாளும் நான் செத்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் உடல் நோய்களால் இறந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்ப பிரச்சனைகளால் இறந்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் செத்துட்டா பரவாயில்லன்னு கூட நினைக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதோ இன்றைய இந்த இறை வார்த்தை எனக்கு ஒரு நம்பிக்கையை தரட்டும், ஆசீர்வாதத்தை தரட்டும். யாயிர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கை, தன் மகள் இறந்து விட்டால் கூட அந்த மகளுக்கு அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்காமல், நான் யாரிடத்திலே சென்றால் எனக்கு நான் இழந்ததை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வந்தாரே, நானும் அதே போல உங்ககிட்ட வந்திருக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடுங்க, என் நோய்களை தொடுங்க, என் பலவீனங்களை தொடுங்க, என்னுடைய அவமானங்களை தொடுங்க, என் உள்மன காயங்களை தொடுங்க, என் ஆன்மாவை தொடுங்க ஆண்டவரே. இதோ இந்த திருப்பலிக்கு வந்து வெறுமனே நான் போக போவது கிடையாது. இதோ இறை வார்த்தை வழியாக நீர் என்னை தொட்டிருக்கிறீர், நற்கரணை வழியாக நீர் என்னை தொடப்போகிறீர். நான் எப்படிப்பட்ட துன்பத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு இருந்தாலும் இங்கிருந்து செல்லுகிற போது, இந்த திருப்பலி முடிந்து நான் செல்லுகிற போது உம்மால் தொடப்பட்டு சுகம் பெற்ற மகனாய் மகளாய், சுகம் பெற்ற குடும்பங்களாய் வாழ எங்களுக்கு அருளை தாரும். இதோ இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் பக்தியோடு செபிப்போம். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். நம்பிக்கையின் பாதையில் மக்களை எந்நாளும் வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். தன்னலம் துறந்து மக்களில் நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்திட, இறையாட்சியின் விழுமியங்களை தன்னகம் கொண்டு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நம்பினால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை ஏற்று நாங்களும் அன்றாட நடைமுறை வாழ்வில் உம்மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் உமது பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திட வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு மன்றாட்டுகளோடு ஜெபிக்கிற எம் மக்களை உம் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். உம்மால் எல்லாம் கூடும் என்ற எண்ணம் கொண்டு துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது பங்கில் உள்ள இளைஞர், இளம் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பில்லாமல் வாழ்வில் என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நீரே நல்ல மேய்ப்பனாயிருந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிரம் தாழ்த்தி ஜெபிப்போம்.
இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன் உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். நொறுங்கிய உள்ளம் தருகின்றேன் நிறைவினை காண விளைகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன் இனி எல்லாமும் நிறைவாகும். அதை உணர்ந்து கொண்டேன் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் மாட்சிமைக்காகவும் தமது திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்றுமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அருள் செல்லும் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி
செய்வது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என் உள்ளம் நீ வந்து அமர்கின்ற நேரம் என் கண்கள் புது பார்வை காணும். என்னில் நீ ஒன்றான நிலையான உறவு புது வாழ்வு என்னை வந்து சேரும். எனில் வாழ்வது இனி நீ அல்லவா, எனில் வாழ்வது இனி நீ அல்லவா, உன் வாழ்வு எந்தன் வழி அல்லவா. நெஞ்சத்தில் வா என் தெய்வமே, நீயாக நான் மாறவே. உன்னை நான் கண்டு உன் பாதை சென்று நீயாக நான் வாழவே, நீயாக நான் வாழவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளித்த கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ் ஏற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா, இதயம் மகிழுதம்மா. போரினிலே மனம் தானுன்னை தேடுதம்மா, தாயினும் போரினிலே மனம் தானுன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் அன்பை போற்றி பாதம் பணிந்திடுவே அம்மா, மகிழுதம்மா, துயர் கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா.